ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம 10th சயின்ஸில் நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 4 மார்க் கொஷின் அண்ட் 7 மார்க் கொஷின் என்னென்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. நம்ம மறக்காமல் இந்த வீடியோ கொஸ்டின் லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு சரியா 2024 ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு சயின்ஸில் ஃபிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரிலையும் மட்டும் இருக்கக்கூடிய டீட்டெயில் கொஷின்ஸ், பயாலஜிக்கு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய டீட்டெயில் கொஷின் என்னென்ன லாங் ஆன்சரில் இது வந்து உங்களுக்கு 4 மார்க் கொஷினில் கேட்பாங்க சரியா. அப்புறம் 7 மார்க் கொஷின்லேயும் உங்களுக்கு கேட்பாங்க. இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ 4 மார்க் கொஷினில் டோட்டலாக உங்களுக்கு 10 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 7 கேட்பாங்க. இந்த 10ல் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இருந்து 2 கொஷின்ஸ் வரும், கெமிஸ்ட்ரியிலேருந்து 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக 5 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த 4 மார்க் கொஷினில் இந்த போர்ஷன்லேருந்து வந்துடும். இப்போ 7 கொஷினில் இந்த நான் சொல்லக்கூடிய போர்ஷன் நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா, கொஷின்ஸ் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 4 கொஷின் அட்டன் பண்ணிடலாம். அந்த ஒன்று கம்பல்சரிக்கு வந்து நீங்கள் ப்ராப்ளம் அது நான் தனியாக உங்களுக்கு இன்னொரு ஹோல் போர்ஷன் சொல்லும்போது நான் சொல்கிறேன். அப்போ 4 4 மார்க் கொஷின் இதுலேருந்து வந்துடும். பயாலஜியில் நான் சொல்லக்கூடிய அந்த கொஷின்ஸ் படிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் 7 மார்க் கொஸ்டின் வந்து டைரக்ட் 7 மார்க் கொஸ்டின்ஸும் ஒரு சிலது இருக்குது. சில நேரங்களில் ஒரு 2 மார்க்கு ஒரு 4 மார்க்கு அந்த மாதிரி சேர்த்து நமக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு 7 மார்க்காக கேட்பாங்க. ஏன்னா 2 2 மார்க் கேட்டு ஒரு சின்ன கொஸ்டினாக ஒரு 4 மார்க் கொஸ்டின் நமக்கு சேர்த்து கேட்பாங்க. இந்த மாதிரி கூட நமக்கு 7 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ இந்த ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 11 லெசன் 1லேருந்து லெசன் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 11 லெசனில் இருக்கக்கூடிய டீட்டெயில் கொஸ்டின் எதுன்னு தமிழ் மீடியமுக்கும் இங்கிலீஷ் மீடியமுக்கும் நான் சொல்கிறேன். இதை தயவு செஞ்சு யாரும் ஒமிட் பண்ணிட வேணாம். நம்மளுடைய டார்கெட் 7 into 4 நம்ம ஸ்கோர் பண்ணணும். 7 into 4 வந்து நமக்கு 28. அதே போல் 3 into 7 ஸ்கோர் பண்ணணும் 21 சரியா. ஸோ இதுக்கு நம்ம எய்ம் பண்ணுறோம். இதில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில் மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பயாலஜிக்கு உங்களுக்கு தனியாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் சரியா. இதில் எந்த ஒரு கொஸ்டினையும் இங்கே ஒமிட் பண்ணாமல் படிக்கணும். மொத்தம் ஒரு 34 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் சரியா. இதில் ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன்னும் இதில் சப்போஸ் நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா அதை மட்டும் தரவாக படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா வித் எக்ஸாம்பிள், நிலைமத்தின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. செகண்ட் கொஸ்டின், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், நியூட்டனின் இயக்க விதிகளை விளக்குக. இரண்டாவது கொஸ்டின். மூணாவது, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், உந்த மாறா கோட்பாடு சரியா. அடுத்து ராக்கெட் ப்ரொபல்ஷன், ராக்கெட் ஏவுதல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆகும். அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்பாடுகள், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், ஒளியின் ஏதேனும் 5 பண்புகள், இதுவும் முக்கியமான கொஸ்டின். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், கூட்டு நுண்ணோக்கியின் அமைப்பு மற்றும் செயல்பாடு. டிஃபரன்ஸ் பிட்வீன் மயோப்பியா அண்ட் ஹைப்பர் மெட்ரோபியா, கிட்ட பார்வைக்கும் தூர பார்வைக்கும் இடையேயான வேறுபாடு. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், நல்லியல்பு வாயுக்கான சமன்பாடு. எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட், திரவத்தின் உண்மை மற்றும் தோற்ற வெப்ப விரிவு அளவிடும் முறை. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட் சொல்லிட்டு ஒரு 7 மார்க் கொஸ்டின், டைரக்ட் 7 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு சரியா. ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் சப்டிவிஷன்ஸாக இருக்கும். இது முக்கியமானது, மின்னோட்டம். அடுத்து டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ், வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் சுற்று. நெக்ஸ்ட் எல்இடி பற்றி உங்களுக்கு ஒரு 7 மார்க் டைரக்ட் 7 மார்க் கொஸ்டின் இருக்கும் புக் பேக்கில். இதுவும் வந்து டைரெக்டாக கேட்கக்கூடியது. ஏன்னா அதுலேயே உங்களுக்கு சப்டிவிஷன்ஸாக 2-3 கொஸ்டின் சேர்த்தே கொடுத்துருப்பாங்க. அடுத்து அல்ட்ராசானிக் வைப்ரேஷன்ஸ், மீயொலி அதிர்வுறுதல், இது உங்களுக்கு ஒரு டைரக்ட் 7 மார்க் கொஸ்டின். அடுத்தது எக்கோ, எதிரொலி, இதுவும் வந்து உங்களுக்கு டைரக்ட் 7 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின்லேயே அந்த புக் பேக்லேயே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2-3 சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின்ஸாகவே கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே உங்களுக்கு 7 மார்க் டைரக்டாக கேட்டுருவான். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன், ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா கதிர்களின் பண்புகள். அடுத்து நியூக்ளியர் ரியாக்டர், அணுக்கரு உலை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரியா.
இது எல்லாமே உங்களுக்கு இந்த 17 கொஸ்டின்ஸும் பிசிக்ஸ்ல போர்ஷன் ஃபர்ஸ்ட் 6 லெசன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 7 மார்க் அண்ட் 4 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து கெமிஸ்ட்ரி சாப்டர் 8ல சாப்டர் 7ல இருந்து சாப்டர் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 4 மார்க் அண்ட் 7 மார்க். நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் present in 1 drop of water weights 0.18 கிராம். இது ஒரு ப்ராப்ளம். சரியா? 0.18 கிராம் நீர் துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகள். அடுத்து salient features of modern atomic theory, நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகள். நெக்ஸ்ட் ஆர்பி, அதாவது ரிலேஷன் பிட்வீன் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி, ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் இடையேயான ஒப்பீடுல வேறுபாடு எப்படி வேணாலும் கேட்கலாம். அடுத்து சாப்டர் 8ல புக் பேக்ல டீடைல் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து உங்களுக்கு டைரக்ட் 7 மார்க் கொஸ்டின். சரியா? அடுத்து ஸ்மெல்டிங் ப்ராசஸ், ஊது உலை உருக்கி பிரித்தல் முறை. அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயன், இரும்பின் வேதி பண்புகள், முக்கியமான கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன், தெவிட்டிய கரைசல் மற்றும் தெவிட்டாத கரைசல். வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சால்யூபிலிட்டி, கரைதிறனை பாதிக்கும் காரணிகள். Then difference between hygroscopic substance and deliquescent substance, ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் அதே போல ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள், இது ரெண்டுக்கும் இடையேயான வேறுபாடு. அப்புறம் தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன், வெப்ப சிதைவு வினைகள். டைப்ஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ், இரட்டை இடப்பெயர்ச்சி வினையின் வகைகள். அப்புறம் pH, how does pH play an important role in life, அன்றாட வாழ்வில் pH-இன் முக்கிய பங்கு. கெமிக்கல் ஈக்லிபிரியம் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், வேதி சமநிலை மற்றும் அதன் பண்புகள். சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. தென் ஹோமோலோகஸ் சீரிஸ் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், படிவரிசை மற்றும் அதன் பண்புகள். அப்புறம் எத்தனால் ஃப்ரம் சுகர் கேன், கரும்புல இருந்து எத்தனால் தயாரிக்கிறது. சரியா? கரும்பு சாறுல இருந்து. தென் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப், சோப்பின் தூய்மையாக்கல் முறை. சரியா? பிசிக்ஸ்ல ஒரு 17 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில ஒரு 17 கொஸ்டின், ஆக மொத்தம் 34 கொஸ்டின். இந்த 34 கொஸ்டின்ஸ் படிச்சிட்டிங்கன்னா 2 7 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். நான் 2 மார்க்கும் உங்களுக்கு கொடுப்பேன், இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கும். ஏன்னா 2 மார்க்கும் 4 மார்க்கும் கலந்து உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா 7 மார்க்ல கேட்பாங்க. ஒரு டைரக்ட் 7 மார்க் கேட்குறாங்கன்னா இன்னொரு 7 மார்க் வந்து உங்களுக்கு 2 மார்க்கும் 4 மார்க்கும் கலந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்படின்றப்ப இப்போ 2 × 7 14 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த 2 மார்க்கும் படிச்சிட்டிங்கன்னா பிசிக்ஸில் 1, கெமிஸ்ட்ரியில் 1. அப்புறம் உங்களுக்கு 5 4 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் 4 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். எவ்வளோ ஆச்சு? 30 மார்க் ஆச்சு. இந்த கொஸ்டின்ஸ் இந்த 34 கொஸ்டின்ஸ் படிச்சு தரவா இருந்தீங்கன்னா 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ல. சரியா? ஸோ அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக நம்ம செலக்டிவாக தான் கொடுக்குறோம். இதில் எந்த கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. இன்னும் நம்ம வீடியோ நீங்கள் லைக் பண்ணலைன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.